ஸ்ரீ சக்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 30/1/2025 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் தை மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை பிரதமை திதி மாலை 4:11 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை த்விதியை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா திருவோணம் நட்சத்திரம் காலை 7:13 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து அவிட்டம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. காலை 7:13 வரை, அதாவது திருவோணம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வியதிபாதம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே வியதிபாத ஸ்ரார்த்தம் அப்படிங்கிறது கொடுத்திருப்பா. வியசிரா அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா. இந்த வியதிபாத யோகமானது இன்றைய தினத்திலே சம்பவிப்பதால் இது ஒரு முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாளாக இருக்கிறது. ஒரு வருடத்திலே 96 நாட்கள் ஷண்ணவதின்னு சொல்லுவா, முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக இருக்கிறது. அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. இது போக இன்றைய தினம் சந்திர தரிசனம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இந்த சந்திர தரிசனமானது இன்றைய தினம் மாலை 6:05 மேல் 7:03 தரிசிக்க முடியும். இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே இஷ்டி அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. ஒவ்வொரு பிரதமை திதி நாளன்றும் அந்த இஷ்டிங்கிற வார்த்தையை பார்த்துண்டு வருவோம். அதாவது யாகாதி கிரியைகளை செய்பவர்களுக்கு ஒரு உகந்த நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது. இதுபோக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே மாக சுத்த பிரதமை அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. சாந்திரமான மாதங்களிலே வரக்கூடிய அந்த மாக மாசத்தினுடைய முதல் நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது. இந்த நாளானது ஒரு கரி நாளாகவும் அமைந்திருக்கிறது. கரிநாள்னு சொன்னா சூரியனுடைய தீட்சிண்யம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். இந்த நாளிலே சுப நிகழ்ச்சிகளை தவிர்க்க வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். இதுபோக இன்றைய தினம் சியாமலா நவராத்திரி ஆரம்பம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பா. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:39 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:05 சந்திர உதயம் என்பது காலை 7:05 சந்திர அஸ்தமனம் என்பது மாலை 7:03 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:58 முதல் காலை 6:38 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 1:48 முதல் 3:13 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 6:39 முதல் 8:04 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 9:30 முதல் பகல் 10:56 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:56 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு தெற்கே சூலம் மதியம் 2:16 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்துவிட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு ஷியாமலா நவராத்திரி ஆரம்பம் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. அதாவது நவராத்திரி அப்படின்னு சொன்னாலே நமக்கு இந்த புரட்டாசி மாதம் அமாவாசை, அதாவது மகாலய அமாவாசையை தொடர்ந்து மறுநாள் வரக்கூடிய அந்த 9 நாட்களும் தான் நமக்கு நவராத்திரிங்கிறது ஞாபகத்துக்கு வரும். இந்த நவராத்திரியில் என்ன பண்ணுவோம், கொலு அப்படிங்கிறத வச்சு பொம்மை எல்லாம் வச்சு டெய்லி சுண்டெல்லாம் நைவேத்தியம் பண்ணி அம்பாள் பூஜை எல்லாம் பண்ணுவோம். கடைசியா 9வது நாள் பார்த்தோம்னா சரஸ்வதி பூஜை, 10வது நாள் விஜயதசமின்னு கொண்டாடுறோம் இல்லையா. அதைத்தான் நாம் நவராத்திரி அப்படிங்கிற மாதிரி நினைச்சுட்டு இருப்போம். ஒரு வருடத்திலே 4 நவராத்திரிகள் என்பது உண்டு. அதிலும் அந்த உத்தராயணத்திலே வரக்கூடிய முதல் நவராத்திரியாக இந்த நவராத்திரியானது பார்க்கப்படுகிறது. உத்தராயணம்னு பிறந்த உடனேயே நமக்கு தை மாதம் அமாவாசை தோன்றிய உடனேயே தை மாதம் அமாவாசைக்கு மறுநாளே அந்த மாக சுத்த பிரதமின்னு வர்றது இல்லையா. அந்த மாக மாசத்திலே வரக்கூடிய முதல் 9 நாட்களுமே இந்த ஷியாமலா நவராத்திரி என்ற பெயரிலே கொண்டாடப்படுகிறது. இந்த ஷியாமலா தேவியை நினைத்து ராஜ மாதங்கின்னு சொல்லுவா, அந்த சரஸ்வதி ஸ்வரூபம்னு சொல்லுவா. ஆக்சுவலி நிறைய பேர் சரஸ்வதி தான் இன்றைக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறா. சரஸ்வதி ஸ்வரூபம் தான் சொன்னாலே தவிர இது சரஸ்வதி அல்ல அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இது ராஜ மாதங்கி அப்படின்னு சொல்றார். அந்த ராஜ மாதங்கியாக மதங்க முனிவரனுடைய குமாரத்தி தான் இந்த மாதங்கி. மதங்க முனிவருடைய குமாரத்திங்கிறதுனாலதான் இந்த மாதங்கி அப்படின்னே சொல்லுவா. இந்த அம்பாள் ராஜராஜேஸ்வரியினுடைய ஒரு மந்திரியாக ஆலோசனை சொல்லக்கூடியவராக இந்த ராஜமாதங்கியானவள் வீற்றிருக்கிறார்.
அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த ஆனி மாதம் அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடியதை வந்து ஆஷாட நவராத்திரின்னு சொல்லுவா. அதுல பார்த்தோம்னா வாராகி அன்னை விசேஷமாக பூஜை செய்வார்கள். அதே மாதிரி நமக்கு வந்து ஷரத் நவராத்திரி அப்படிங்கிறது தான் அந்த ஷரத் ருத்துவிலே வரக்கூடிய அந்த புரட்டாசி அமாவாசையை தொடர்ந்து வரக்கூடியது. அதே மாதிரிதான் இந்த சைத்திர மாசம்னு சொல்லுவா தெரியுமா, வசந்த ருத்துவிலே வரக்கூடிய அந்த சைத்திர மாசத்திலே வரக்கூடிய நவராத்திரியை வசந்த நவராத்திரி என்ற பெயரிலே சொல்வார்கள். அந்த வசந்த நவராத்திரியிலும் சரி, சாரதா நவராத்திரி என்று சொல்லப்படக்கூடிய அந்த எப்பொழுதும் நாம் குரு வைத்து கொண்டாடக்கூடிய அந்த நவராத்திரியிலுமே ஆதி பராசக்தியானவள் போற்றப்படுகிறாள். சரி, இப்ப நம்ம வந்து இந்த சியாமலா நவராத்திரிக்கு வந்துடலாம். சியாமலா தேவி எப்படி தெரியுமா சொல்றா? சகல கலாவல்லி அப்படின்னே சொல்றார். இந்த சியாமலா தேவியை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த கவி சக்கரவர்த்தி சொல்லுவா தெரியுமா, காளிதாசனை சொல்லுவா. அந்த காளிதாசன் இயற்றிய அந்த சியாமலா தண்டகம் அப்படிங்கிறத படிக்கணும். அந்த சியாமலா தண்டகத்தை நாம் பொருளோடு படிக்கும் பொழுது எப்படியெல்லாம் அந்த காளி தேவியை இந்த காளிதாசராக ரசித்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ரொம்ப அழகா வர்ணிச்சிருப்பார். அதுவும் சகல கலாவல்லின்னே சொல்றார். அத்தனை கலைகளையும் கற்றுத்தருபவள்தான் இந்த சியாமலா தேவி அப்படின்னே சொல்லி இருப்பார். அந்த சியாமலா தண்டகத்தினுடைய இந்த தியான ஸ்லோகம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இருந்தாலும் இந்த நவராத்திரி நாளிலே உங்கள் அனைவருக்காக அந்த ஸ்லோகத்தை சொல்றேன். மாணிக்க வீணாம் உபலாலயந்தி மதாலசாம் மஞ்சுள வாக்விலாசாம் மாகேந்திர நீலத்யுதி கோமலாங்கி மாதங்க கன்யாம் மனசா ஸ்மராமி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுல கற்பனையை பண்றார் அம்பாள. எப்படின்னு சொன்னோம்னா, சதுர்புஜே சந்திர கலாவதம்சே குஷோன்னதே குங்குமராகசோனே புண்டரேக்ஷு பாசாங்குச புஷ்பபான ஹஸ்தே நமஸ்தே ஜெகதேக மாதா அப்படின்னு சொல்லி வணங்குகிறார். அப்படின்னு சொல்லும் பொழுது அதான் அதுலயே விளக்கமா சொல்லியிருப்பார். மாணிக்க வீணையை வச்சுருப்பா அம்பாள் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப அழகா வர்ணிச்சிருப்பார் அம்பாளினுடைய அந்த அழகினை. அழகு மட்டுமல்ல, எல்லா விதமான கலைகளையும் கற்றுத்தருவோர் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தி சொல்றார். இதை வந்து நம்ம லலிதா சகஸ்ரநாமத்தில் கூட இந்த அம்பாளை பார்க்கலாம். இந்த அம்பாளுடைய நாமாவளி கூட வரும். லலிதா சகஸ்ரநாமத்துல பார்க்கும் பொழுது கேயச்சக்கர ரதாரூட மந்திரினி பரிசேவிதா அப்படின்னு சொல்லுவா. மந்திரினி என்று ராஜமாதங்கியைத்தான் அழைப்பார்கள். அந்த ஆதிபராசக்தி அன்னையினுடைய ஒரு மந்திரியாகவே இருந்திருக்கிறாள் அப்படிங்கிற மாதிரி. அந்த பண்டாசுர வதம்னு சொல்றா இல்லையா, அந்த பண்டாசுர வதத்தின் போது அந்த கேயச்சக்கர ரதம் அப்படிங்கிற ரதத்தில் இருந்து கொண்டு அம்பிகைக்கு உதவியாக இந்த சியாமலா தேவியானவள் போர் புரிந்து அந்த பண்டாசுரனுடைய தம்பியாகிய விஷங்கன்னு சொல்லுவா, அந்த விஷங்கனை வதம் செய்தாலாம் அப்படிங்கிற மாதிரியே நமக்கு விளக்கத்தினை சொல்லி இருக்கிறார்கள். ஆக இந்த கலைகளை எல்லாம் நாம் கற்றுத் தேர வேண்டும் என்று சொன்னால் அது எந்த கலையாக வேண்டுமானால் இருக்கட்டும், எல்லா விதமான கலைகளையும் கற்றுத்தரக்கூடிய அந்த சியாமலா தேவியை அவருக்கு உகந்த இந்த நவராத்திரி காலத்திலே இந்த நாளிலிருந்து தொடர்ந்து 9 நாளுமே அந்த சியாமலா நவராத்திரியாக எல்லா ஆலயங்களிலுமே விசேஷமாக கொண்டாடுவார்கள். அங்கே சென்று அம்பிகையை வழிபடுவதன் மூலமாக நாமும் இந்த கலை மற்றும் கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்க வேண்டும் என்பதே அடியனுடைய பிரார்த்தனை. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.